2009 காலகட்டம் வரைக்கும் நாங்கள் எல்லாம் இந்த திராவிடங்கிறது தமிழ் தான் நம்பிட்டு இருந்தோம். என்னை முதற்கொண்டு அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு சங்கின்னு சொன்னதுக்காக அவர் அந்த செருப்பை தூக்கி காமிச்சார். சரிங்களா? அது வந்து ஒரு அறச்சீற்றம். அது வந்து நீங்கள் கோவத்தில் அது வந்து தவறு அப்படின்னு எடுத்துப்பட்டால் தவறு தான். நான் அதில் போய் உங்களுக்காக நான் வந்து அது முட்டு கொடுத்தோ இல்லை அது சரி என்றோ நான் வாதிக்க வரவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் கூடியிருக்குமா? 10,000 வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி அங்கு 24,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து நாங்கள் நின்னமா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? போட்டியே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நாங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கணும்? ஒரு 5,000 வாக்கு போனதை வாங்கினதோட இன்று குறைவாக தானே வாங்கியிருக்கணும். நீங்கள் ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கீங்க, உங்களை மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க, பெரியார் அவர்களை போற்றுறாங்க, பெரியார் தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஏன் 10,000தோட 2 மடங்காக வாக்குகள் கொடுத்தாங்க? ஜனநாயக முறைப்படி சரியாக தேர்தலை நடத்தி எந்த இடத்திலும் வாக்குக்கு காசு கொடுக்காம கள்ள ஓட்டு போடாமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து 20 பேரோட கூட்டணி வைத்துக்கொண்டு சாதி அமைப்புகளை உள்ளே சேர்த்துக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் வராமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்தால் 2026 மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி வெல்லும். இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி தனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நேற்று சொல்லலை. அவங்க திராவிடத்தின் ஒரு 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 ஐடியாலஜியில் ஒரு முக்கிய பங்கு வச்சு ஐயா வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே யார் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம், நம்ம 2 பேர் அடிச்சுக்கலாம், இங்கே அதில் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இங்கே ஒரு கட்சி வளர்ந்து வருது, அது ரொம்ப ஆபத்தானுன்னு சொன்னது காரணமும் அதுதான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரபாகரன் அவர்களே திராவிடத்தை எதிர்த்தாரு அப்படின்ற ஒரு போர்வையில பேசிக்கிட்டு இருந்த சீமான் அவர்கள் சமீபத்துல என்ன சொல்றாரு? பிரபாகரனை ஆதரித்தாலும் பெரியாரை நான் எதிர்ப்பேன். பிரபாகரனை திராவிடத்தை பிரபாகரன் அவர்கள் ஆதரித்தார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2009 வரைக்குமா நல்லா புரிஞ்சுங்க. 2009 காலகட்டம் வரைக்கும் நாங்கள் எல்லாம் இந்த திராவிடங்கிறது தமிழ் தான் நம்பிட்டு இருந்தோம். என்னை முதற்கொண்டு அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு எல்லோருமே அப்படி தான். இந்த மண்ணில் இருந்தவங்க எல்லாருமே கலைஞர் அவர்கள் தமிழினத்தின் தலைவர், தமிழர்களுக்காகவே வாழக்கூடியவர், தமிழுக்காகவே வாழ்ந்தவர், தமிழை தூக்கி பிடித்தவர் தான் நாங்கள் நினச்சோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் பிரபாகரன் அவர்கள் தேசிய தலைவரும் உண்டு தான். எல்லோரும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இந்த இனம் சாக போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா? அன்று தான் எங்களுக்கு தெரிந்தது, ஆகால் இவர்கள் நம் இனம் அல்ல, இவர்கள் வேற்று இனம், நம்மள் திராவிடம்ங்கிற போர்வையில் இவங்க நம்மளை அழிக்க வந்தவர்கள்னு அன்று தான் எங்களுக்கு தோண ஆரம்பிச்சு. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கேள்வி உரைக்குது, ஏன்டா இது நடக்குது? நாம் ஏன்டா வந்து தமிழினம் இங்கே மலையாளின்னு இருக்கான், இங்கே தெலுங்கர்ன்னு இருக்கான், கன்னடன்னு இருக்கான், பஞ்சாபின்னு இருக்கான், இது என்னடா புதுசாக திராவிடம் இல்லாத ஒன்றை ஏன்டா இங்கே திணிக்கிறாங்க? அப்போ இவர்கள் வந்து நம்மளை ஆள்வதற்காக இந்த வார்த்தையை இங்கே கொண்டு வந்திருக்காங்களேன்னு அன்று தான் தோணுது. அப்போ இது எல்லாருக்குமான படிப்பினை தான் அது. அதில் தலைவர் அவர்கள் மட்டும் இது கிடையாது. அப்போ 2009 இனப்படுகொலை வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மாற்று கருத்தில் யாரும் இல்லை சொல்லலையே. இப்போ இன்று வந்து கேட்டால் நிச்சயமாக அதில் எங்களுக்கு மாற்று இருக்குது. இன்றைக்கி தேசிய தலைவர் வந்து சொன்னாலுமே நாங்கள் அது எதிர்க்கருத்தை எடுத்து வைப்போம். அதை தான் அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க. இன்று அவர்கள் வந்தாலுமே நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. எங்களுக்கான இன அழிப்பை பார்த்து விட்டு நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு மறுபடி பின்னோக்கி போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஓகே, இல்லை இப்போ கருத்தியல் திராவிட கருத்தியலா, திராவிட இனமா, இல்லை தேசிய தமிழ் தேசியம் கருத்தியலா, தமிழ் தேசியம் இனமா அப்படின்ற வாதத்தெல்லாம் நம்ம வச்சிருவோம். அதை ஓரமாக வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. உங்களுக்கு ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிறது வேற, அதை நம்ம பொதுவெளியில் எடுத்து வைக்கிறது, அதற்கு எதிர்வினைகள் வருது, அப்படி எல்லாமே வேற. பட் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும்ல. இல்லை, நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன். எல்லா தலைவர்களும் சரி, எல்லாருமே சரி, இடத்தில் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிறு பொறிகள் பேச்சில் வந்திருக்கும். அது எங்காவது ஒரு இடத்துலங்கிறது வேற, பேசக்கூடிய எல்லா பேச்சுகள்லயும்ங்கிறது வேற. இல்ல அது ஏதாவது மற்ற தலைவர்கள் 10 மேடைகள்ல ஒரு மேடையிலயோ இல்ல 2 மேடையிலயோ பேசுறாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் 10 மேடைகள்ல 5-6 மேடைகள்ல பேசுறாரே. இல்லை, அது பார்க்கக்கூடியவர்களுக்கு அது காலப்போக்கில் வந்து அது வந்து சரின்னு தோண ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த அரசீற்றம் சரிதானோ, அந்த கோபம் சரிதானோன்னு எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்கும். இன்றைக்கு வந்து தவறு என்று சொல்லப்படுகிறது, நாளைக்கு அது சரின்னு கூட படலாம். சரிங்களா? அவர் வந்து அன்னைக்கு வந்து என்னை வந்து நீ சங்கின்னு சொன்னதுக்காக அவர் அந்த செருப்பை தூக்கி காமிச்சார். சரிங்களா? அது வந்து ஒரு அறச்சீற்றம். அது வந்து நீங்கள் கோபத்தில் அது வந்து தவறு அப்படின்னு எடுத்துப்பட்டால் தவறு தான். நான் அதில் போய் உங்களுக்காக நான் வந்து அது முட்டு கொடுத்தோ இல்லை அது சரி என்றோ நான் வாதிக்க வரவில்லை. ஒரு தலைவர் அப்படி செஞ்சு நீங்கள் தவறு என்று நினைத்தீர்கள் என்றால் அதில் நான் கருத்து சொல்ல எதுவுமே இல்லை. உங்களோட பெர்செப்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாதுப்பா, இப்படி பேசிக்கலாம்ப்பா,
வாங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் தம்பிகளெல்லாம் வா போன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்யோன்யத்தின் அடிப்படையில் தம்பிகளை வந்து வாப்பா அப்படின்னு சொல்லுவார். சில பேர் என்ன அவர் பத்திரிக்கையாளர்லாம் அவர் வா போங்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப நெருக்கமாக தன் தம்பியை நினைக்கிறதுனால அவர் வா போன்னு சொல்கிறத வந்து இன்னொருத்தவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த கருத்துக்களும். சில நாட்களுக்கு அப்புறம் அது அதாவது எப்படி சொல்கிறது, மனிதன் நிலை மாறலாம். ஓ சரிப்பா, நம்ம அண்ணன் தானேப்பா சொன்னார் அப்படின்னு. ஈரோட்ல பெரியார் குறித்து வந்த சர்ச்சையினால தான் வாக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி வாக்குகள் கூடி இருக்குமா? 10,000 வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி அங்கு 24,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. பெரியார் என்ற பிம்பம், பெரியார் போட்டி இல்லை, அது வேணாம். நாங்கள் போட்டியில் இருந்தோமா இல்லையா, அவ்வளவுதான். நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து நாங்கள் நின்னோமா இல்லையா? அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? போட்டியே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நாங்கள் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கணும்? ஒரு 5,000 வாக்கு போனதை வாங்கினதோட இன்று குறைவாக தானே வாங்கியிருக்கணும். நீங்கள் ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கீங்க, உங்களை மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க, பெரியார் அவர்களை போட்டுறாங்க, பெரியார் தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஏன் 10,000தோட 2 மடங்காக வாக்குகள் கொடுத்தாங்க? இந்த கேள்வி ஏன் வர மாட்டேங்குது? 10,000 வாக்குகள் இடத்துல நாங்கள் பெரியார் செய்த தவறுகளை, பெரியார் செய்த தப்புகளை சொல்லி தானே வாக்கு கேட்டிருக்கோம். நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க. இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் வந்து யாரையும் கொச்சைப்படுத்தலை. நல்லா திருப்பி இதை கட்டமைக்கிறாங்க. பெரியார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு எடுத்து வைக்கிறோம் விவாதத்துக்கு. நீங்கள் ஆம் என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், விவாதத்துக்கு ஏற்படுத்தலாம். நாம் தமிழர் கட்சியை நம்பி இன்னைக்கு திமுக நிற்குது. இவங்க இருந்து 10 பேர் வருவாங்களா, 20 பேர் வருவாங்களா? இவர்கள் ஏன்னா கேடர்ஸ். இங்கே நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சது எல்லாமே கேடர்ஸ். ஒரு ஆள் வந்து 200 பேருக்கு சமம். நீங்கள் இறங்கி நின்று ஒரு ஆள் வந்து அந்த தொகுதியில் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இன்றைக்கி அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுதுன்னா காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, கூட்டமாக வந்து மக்கள் நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்கள் வர்றாங்க, உறுப்பினர்கள் வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவால் இவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு கூட்டமா, ஒரே ஒரு கூட்டம் காசே கொடுக்காம, லாரியில் ஆளுகளை ஏற்றிட்டு வராமல், உட்கார வச்சு காசு கொடுக்காம, சாப்பாடு போடாமல், போகும்போது சேரை தூக்கிட்டு போகாமல், வாழை மரத்தையும் வாழைப்பழத்தையும் உருவிக்கிட்டு போகாமல், ஒரு கூட்டத்தை கீழே உட்காந்து சீட்டு விளையாடாமல் ஒரு கூட்டத்தை அவங்களை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய கட்சி முடியாது. இதை செய்யக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தானா? நான் திமுக அதிமுக ரெண்டையும் குற்றம் சாட்டுறேன். 2 கட்சிகளையும் சரி. வளர்ந்த கட்சின்னு சொல்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பாடம் எடுக்குது. ஒரு அரசியல் மேடை எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் கூட்டம் எப்படி இருக்கணும், அங்கே வரக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி சரியாக பாதுகாக்கணும், இது அத்தனையும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், காசு இல்லாமல் செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி பாடம் எடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு, இவ்வளவு ஆதரவு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஜெயிக்க முடியல? இவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்னா அதுதான் நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். அப்ப இவ்வளோ பாரம்பரியான கட்சி, ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போட்டியிடுது ஈரோட்டில். நீங்கள் தான் படைபலம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பணபலம் இருக்குது, நீங்கள் ஆளும் கட்சி, இவ்வளவு என்ன சொல்கிறது, காவல்துறை உங்களுக்காக வேலை செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்காக வேலை செய்யுது, உள்ளே இருக்கிற அரசு ஊழியர்கள் அங்கு பூத்தில் இருக்கிற எல்லா அரசு ஊழியரும் உங்களுக்கு பயந்து கொண்டு வேலை செய்கிறாங்க, அதிகாரம் உங்களுக்கு வேலை செய்யுது. இவ்வளவு இருந்தும் ஏன் நீங்கள் காசு கொடுக்குறீங்க ஓட்டுக்கு? ஏன் நீங்கள் கள்ள ஓட்டு போகிறீங்க? உங்களுக்கு நேரடியாக ஜெயிக்க முடியல இந்த கட்சியை. இந்த கட்சி ஒன்றும் இல்லாத கட்சி. இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பேரை சொல்கிறதுக்கு கூச்சம் இருக்குது. அவருக்கு வந்து எங்கள் கட்சி பேரை சொல்ல முடியாதான். யார் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல முடியாது, பேர் சொல்லக்கூடாதான். ஆனால் அந்த கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இனிக்குமா, அவங்களெல்லாம் சேர்த்துக்கணுமா? அப்போ கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க சேர்த்துக்கிறீங்கன்னா அந்த கட்சி எப்படியாப்பட்ட கட்சி நீங்கள் நினச்சி தானே சேர்த்துக்கிறீங்க. ஒரு நல்ல கேடர்ஸுங்கிற நீங்கள் கட்சியில் உள்ளவங்கெல்லாம் மோசமானவங்க, கட்சி மோசமான கட்சின்னா நீங்கள் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்துருந்து, துணை முதலமைச்சர் உட்கார்ந்துருந்து, எல்லா முக்கிய அமைச்சர்களும் உட்கார்ந்துருந்து 3000 பேரை சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். ஜனநாயக முறைப்படி சரியாக தேர்தலை நடத்தி, எந்த இடத்துலையும் வாக்குக்கு காசு கொடுக்காம, கள்ள ஓட்டு போடாமல், நேர்மையாக தேர்தலை சந்தித்து, 20 பேரோட கூட்டணி வைத்துக்கொண்டு, சாதி அமைப்புகளை உள்ளே சேர்த்துக்கொண்டு, இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் வராமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்தால் 2026 மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி வெல்லும். ஆனால் சமீப காலத்தில் வந்த சர்ச்சைகள் எதுவுமே மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து வந்த மாதிரி தெரியல. இல்லை, அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் நேரடியாக அவர்கள் செய்ய மாட்டாங்க. இப்போ ஆளும் கட்சி நேரடியாக எதிர்க்காது. என்ன செய்வாங்க அப்படின்னா, இதற்கு பின்புலமாக இருந்து கொண்டு யூடியூப் சேனல்ஸில் சொல்லி இவர்களை பற்றியான அவதூறுகளை பரப்ப ஆரம்பிப்பாங்க. நேரடியாக தாக்கல் கொடுப்பாங்க.
தாக்குதல் பண்ணுவாங்க. எப்படின்னா அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசுவது. இப்போ இதெல்லாம் சொன்னால் தானே அவர்கள் வந்து பயந்து அச்சம் கொண்டு பின்னடைவு ஆவாங்க. அவர்களை பற்றியான நேரடி தாக்குதல் கொடுக்கும்போது தான் பயந்துக்கிட்டு எதுக்குப்பா நம்ம போய் இந்த அரசை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு, எதுக்குப்பா நம்ம இவங்களை போய் வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து தோல்வி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பயத்தை உண்டுவதற்காக இங்குள்ள பொறுப்பாளர் முதற்கொண்டு எல்லார் மேலேயும் தொடர்ச்சியாக வழக்குகள் பாயிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வழக்குகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கட்டும், இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஏதோ நடக்காம சும்மாவே வழக்கு போட்ட மாதிரி சொல்றீங்களே சார். இல்லை, நடக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட இல்ல, நம்ம சைடுல இருந்து ஏதோ ஒரு வினை இருக்கும்போது தானே எதிர்வினை ஆற்றுவாங்க. இல்ல, வினைங்கிறது இதுதான் நான் சொல்றேன். வேற என்ன, நீங்க ஒரு கட்சி இன்னைக்கும் ஒரு இடத்துல கூட நீங்க நேரடியா கை நீட்டி குற்றம் சாட்ட முடியாது. மக்களிடம் நாங்கள் வந்து லஞ்சம் பெற்றோம், மக்களின் வரி பணத்தை நாங்கள் சுரண்டினோம், மக்களை வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றினோம், இல்லை எங்களோட சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரோ எங்களுக்கு இருந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கவில்லை, எங்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறுகள், மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக இந்த மண்ணை நாங்கள், இல்லை ஒரு குவாரிக்காரன்ட்ட காசு வாங்கிட்டாங்க, இங்கே ஒரு மணலை திருடிட்டாங்க, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு லஞ்சம் பெற்றுட்டாங்க, எந்த குற்றச்சாட்டும் எங்களுமே இல்லையே. நீங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செயல்பாடுகள் இருக்கும்போது அதை அது சம்பந்தமான கையை நீட்டி நீங்கள் எங்களை குற்றம் சாட்டுவதற்கு எதுவும் இல்லை. இது மட்டும்தான் குற்றச்சாட்டுகளா நீங்க எடுக்க முடியுமா? பொது மேடைகள்ல அவதூறு பரப்புற மாதிரி பேசுறது, மக்கள் மத்தியில ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாமே வந்து அவதூறுல வராதா? நாம் தமிழர் கட்சி என்னன்னா, எதனால இந்த பிரச்சனையெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் கொண்டு வந்து செய்யுது, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கு அப்படிங்கிற, பின்னாடி ஒண்ணுமே இல்லை. ரொம்ப யதார்த்தமானது என்னன்னா, இந்த கட்சி ஒரு உதாரணத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இவர்களை பற்றி குரல் எழுப்பவில்லைன்னா, அவர்கள் குரல் எழுப்புவாங்க, ஆனால் அவர்கள் குரல் இங்கு வெளியில் வந்து எடுபடாது. ஏன்னா அவர்களும் அதை தப்பாக செஞ்சுருக்காங்க. அப்போ அதிமுக எழுத்து குரல் கேட்கும்போது நீங்கள் செய்யலையா, நீங்கள் ஊழல் செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. தொடர்ச்சியாக மக்களோடு போராட்டத்தில் நின்று அவர்களுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், அவருக்கு தொடர்ச்சியாக நின்று எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு மக்கள் சக்தியாக, ஒரு மாபெரும் இயக்கமாக ஒன்று தேவைப்படுது. அது நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி போய் முன்னிட்டு அதை வந்து வெளிக்கொண்டுறதுக்காக அவங்கள வந்து அதை நீங்கள் வந்து புரட்சியாக ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அவர்களை தூண்டுவதாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது வந்து மக்கள் போராட்டமாக அதை மாற்றுறதை நாம் தமிழர் கட்சி செய்யுது. அதில் பெருமைப்படுறோம். அந்த விஷயத்தினால தான் இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. தொடர்ச்சியாக எங்கள் மீது அவதூறுகள் திறப்புறோம். இந்த கட்சி, இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி தனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நேற்று சொல்லலை. அவங்க திராவிடத்தின் ஒரு ஐடியாலஜியில் ஒரு முக்கிய பங்கு வச்சு ஐயா வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே யார் வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம், நம்ம 2 பேர் அடிச்சுக்கலாம், இங்கே அதில் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இங்கே ஒரு கட்சி வளர்ந்து வருது, அது ரொம்ப ஆபத்தானுன்னு சொன்னது காரணமும் அதுதான். அவங்களுக்கு இந்த ஐடியாலஜி மேலே பெரிய அச்சம் இருக்குது. ஏன்னா ஒரு சூடோவாக ஒன்றுமில்லாத ஒரு திராவிடத்தை இங்கே கட்டை எழுப்பும்போது அதற்கு நேர் எதிராக, திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்த மண்ணை மக்களை நேசித்து இங்கே உள்ள வளங்கள்லாம் களவு போகுது, சுரண்டி கொடுக்குறாங்க, வெளியில் உள்ள மாநிலங்களுக்கு எடுக்கப்படுதுன்னு எதிர்த்து ஒரு குரல் நிற்கிது இல்லை, அது இவங்களுக்கு அச்சமா இருக்கு. அதனால இது தொடர்ச்சியாக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.